அனைவருக்கும் வணக்கம். நூல்காஞ்சி வழியாக உங்களை மறுபடியும் நான் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ் இலக்கியங்களையும் கவிதைகளையும் கட்டுரைகளையும் இனிமையாக வழங்கி வருகின்ற அந்த நூல்காஞ்சியிலே மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கும் போது மகிழ்ச்சி மிகவும் மிகவும் அதிகப்படுகிறது என்பதுதான் உண்மை. அந்த வகையிலே தமிழோடும் தமிழரோடும் பின்னி பிணைந்தது வீரமும் காதலும். அந்த காதலை இன்று உலகமெங்கும் பிப்ரவரி 14 அன்று காதலர் தினமாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் அந்த காதலுக்கும் ஒரு முறை உண்டு, கற்பு உண்டு என்று சொன்னதுதான் நம்முடைய தமிழர் பண்பாடு, தமிழர் மரபு. அந்த மரபிலே இருந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக சிந்தித்து அந்த மரபை விட்டு விலகாமல் அந்த மரபைக்கோடு ஒட்டி வந்து என்னுடைய கவிதையை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்க நான் ஆசைப்படுகின்றேன். காதலர் தின கவிதை கேளுங்கள். நான் அவளை பார்த்தேன், அவள் மண்ணை பார்த்தாள், அது அந்த காலம். இன்று நான் அவளை பார்த்தேன், அவள் என்னை பார்த்தாள், கண்களின் பார்வையில் கேள்விகள் 1000. திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்றேன், திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்றேன். வாழ்வது நாம் தான் என்றால், மனம் ஒன்றுபட்டால் மனம் செய்து கூட வாழலாம் என்றேன். மாதாந்திர வருமானம் சொல், ஏனென்றால் மானியம் தேடி நாம் அலையக்கூடாது என்றார். உண்மை சொல்லவா பொய்யை சொல்லவா என்றேன். நன்மை எது தருமோ யோசித்து சொல் என்றால். உண்மைதான், பகட்டு வாழ்க்கை வாழ முடியாது. ஆனால் பசி இருக்காது, மானத்திற்கு இழுக்கு வராது, தன்மானம் பறிபோகும் இணைந்திருக்கும் தமிழன் நான் என்றேன். இந்தியா என்றாலும் இதயம் திறந்திருக்கும் பண்பாடு போற்றும் பாரதம் அல்லவோ இது என்றார். காதலை பற்றி உன் கருத்து, கற்பு காதலிலும் வேண்டும் என்றால். நான் மலரிலே தேன் எடுக்கும் தேனியா, சிறகடிக்கும் வண்டா என்றேன். மனிதர்கள் தான் நாம் என்றார். காதலர் தினம் கை கொடுக்கலாம் என்றேன், கை கொடுக்கிறேன். ஆனால் வாழ்க்கை குலுங்கக்கூடாது என்றால். மனம் ஒன்றுபட்டால் மரணம் வரை காதலிக்கலாம் என்றேன், வாழும்போது காதலித்தால் இருவரும் மரணத்தை கூட காதலிக்கலாம் என்றால். உன்னை நான் புரிந்து கொண்டேன், என்னை நீ புரிந்து கொண்டால் இளமை இனிக்கும் என்றேன். இருவரும் புரிந்து கொண்டால் முதுமை கூட இனிக்கும் என்றார். முதுமை பெற்ற காதல் முதுமை வரை கூட வரும் என்றார் கண்ணதாசன். அந்த உண்மையை சொல்லும் காதலர் தினம் இதுவே. நூல்காஞ்சி வாய்ப்பு வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.